திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் சினிமாவையே விஞ்சும் அளவுக்கு காதல் திருமணம் பரபரப்பாக நடைபெற்றது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த சஞ்சய்குமார், திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த அமிர்தா ஆகிய இருவரும் காதலித்து வந்தனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இளைஞர் வீட்டிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியதாக கூறப்படுகிறது. அதே சமயம் திருத்துறைப்பூண்டியில் பெண் வீட்டார் தரப்பிலிருந்து திருமண ஏற்பாடு நடைபெற மணமகனை அவரது உறவினர்களே கடத்தி கமுதிக்கு கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பெண் வீட்டார் புகார் அளித்திருக்கும் நிலையில் காவல்துறையினர் கமுதிக்கு விரைந்து இளைஞர் சஞ்சய்குமாரை மீட்டனர். பின்னர் திருத்துறைப்பூண்டி காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற மாப்பிள்ளை வீட்டார் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்று தெரிகிறது. இருப்பினும் இளைஞர் சஞ்சய்குமார் உறுதியாக இருக்க அங்குள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இருவருக்கும் திருமணம் அரங்கேறியது. குலசேகரன்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து ஆண்டுக்கு 25க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை ஏவ திட்டமிடப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினத்தில் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய இஸ்ரோ தலைவர் நாராயணன், ராக்கெட் ஏவுதளம் மற்றும் கட்டுமான பணிகள் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ராக்கெட் ஏவப்படும் என்றும் தெரிவித்தார். கட்சிகளில் எல்லாம் முடிச்சிட்டு அடுத்த வருஷம் ஒரு கடைசி 4th குவார்ட்டர் அந்த டைமில் ராக்கெட் இங்கிருந்து அனுப்புவதற்கு நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம். வருஷத்துக்கு 20-25 லான்ச்சு நடக்கும். மாதத்துக்கு 2 லான்ச்செல்லாம் நடக்கும். அறியப்படாத கட்சிகள் பல குஜராத்திலிருந்து தேர்தல் நிதி திரட்டி உள்ளதாகவும் இது பற்றி தேர்தல் ஆணையம் விசாரிக்குமா அல்லது பிரமாண பத்திரம் கேட்குமா என்றும் ராகுல் காந்தி வினவியுள்ளார். குஜராத் தேர்தல் நிதி குறித்த ஒரு பத்திரிகை செய்தியை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். முன் எப்போதும் கேள்விப்பட்டிராத 10 கட்சிகள் குஜராத்தில் 2020ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை 4300 கோடி ரூபாயை தேர்தல் நிதியாக பெற்றிருப்பதாக ராகுல் குறிப்பிட்டுள்ளார். இந்த கட்சிகள் 43 வேட்பாளர்களை நிறுத்தி 54,000 வாக்குகளை மட்டுமே பெற்றதாகவும் ஆனால் வெறும் 39 லட்சம் ரூபாயை மட்டுமே செலவிட்டதாக கணக்கு காட்டியுள்ளதாகவும் தணிக்கையில் 3,500 கோடி ரூபாய் செலவிட்டதாக தெரியவந்துள்ளதாகவும் ராகுல் கூறியுள்ளார். இந்த கட்சிகளை நடத்துபவர்கள் யார், இந்த பணம் எங்கிருந்து வந்தது, யாருக்கு சென்றது என தேர்தல் ஆணையம் விசாரிக்குமா என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். தெலங்கானா மாநிலம் காமாரெட்டி மாவட்டத்தில் வெள்ளத்தில் கார் உள்ளிட்ட வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. தொடர் கனமழையால் சாலைகள், குடியிருப்புகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கார்கள், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. வெள்ளப்பெருக்கால் காமாரெட்டி நிசாமாபாத் செல்லும் வழியில் ரயில் தண்டவாளத்தை மூழ்கடித்தவாறு தண்ணீர் சென்றது. இதன் காரணமாக இந்த வழித்தடத்தில் செல்லும் ரயில்களின் சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. காஷ்மீரில் தொடர் கனமழை காரணமாக சாலைகள் சேதமடைந்துள்ளதால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஜம்முவின் உத்தம்பூர் மாவட்டத்தில் உள்ள தாட் மேம்பாலம் கனமழை காரணமாக சேதமுற்றது. மேலும் பல பகுதிகள் சாலைகள் சேதமடைந்துள்ளன. சாலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதுடன் மரங்களும் முறிந்து விழுந்துள்ளன. இதனால் உத்தம்பூர் ஸ்ரீநகர் இடையிலான சாலை முற்றிலும் மூடப்பட்டுள்ளது. பார்க்வால் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிய இளைஞரை எல்லை பாதுகாப்பு படையினர் மீட்டனர். அமெரிக்காவின் மின்னபோலிஸ் நகரில் பள்ளியில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 2 உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். துப்பாக்கியால் தாக்குதல் நடத்திய நபரும் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து அறிந்த பெற்றோர் பள்ளிக்கு வந்து தங்கள் குழந்தைகளை அழைத்துச் சென்றனர். துப்பாக்கியால் சுட்டவர் யார், இந்த தாக்குதலுக்கு காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
சாலை ஓர வியாபாரிகளுக்கான பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கடன் காலத்தை 2030 வரை நீட்டிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கடன் காலத்தை 2030 மார்ச் 31 வரை நீட்டிப்பதற்கு ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. இந்த திட்டத்துக்காக 7,332 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மறுசீரமைக்கப்பட்ட திட்டத்தின்படி 50 லட்சம் புதிய பயனாளிகள் உட்பட 1,15 லட்சம் பேர் பயன்பெறுவர். தாவேக மாநாட்டில் இளைஞரை பவுன்சர் தள்ளிவிட்ட விவகாரத்தில் விஜய் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. தாவேக மாநாட்டில் ராம்ப் வாக் மேடையில் ஏறியபோது பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையத்தைச் சேர்ந்த சரத்குமாரை பவுன்சர் தள்ளிவிட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ந்து இளைஞர் சரத்குமார் அளித்த புகாரின் பேரில் விஜய் மற்றும் பவுன்சர்கள் 10 பேர் மீது பெரம்பலூர் குன்னம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்நிலையில் விசாரணைக்காக அந்த வழக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜயை அணில் என்று குறிப்பிட்டு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது காணலாம். அடிமை கூட்டணி இப்படிலாம் ஒரு ரொம்ப தேர்ந்த அரசியல்வாதிகள் பேசலாம். ஆனா விஜய் கட்சி தொடங்கி 2வது வருஷமே பேசுறாரு. அது அதிகமா இருக்குன்னா மூத்த தலைவர் அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் அங்கிள்னு கத்துது. நீங்க இந்த ஏடிஎம்கே எந்த கட்சி எந்த யாருக்கிட்ட இருக்குங்கிறத 4.5 வருஷம் அவரை முதலமைச்சராக இருக்கும்போது நீங்க ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? போன மாநாட்டில் சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டில் எப்படி அங்கிள் ஆனார்? RSSன் கருத்தை அதிமுக கேட்டால் அது வரவேற்கத்தக்கதுதானே என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். RSS இயக்கத்தின் செயல்பாடுகளை கண்டு தாவேக தலைவர் விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். டாக்டர் அம்பேத்கர் அவர்களே நேரடியாக அந்த இயக்கத்தினுடைய கேம்ப்ல கலந்து கொண்டு அந்த இயக்கத்தை பத்தி புகழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சமூக மாற்றத்திற்காக சமூகத்துல நல்லது செய்ய, நீங்க நம்ம சென்னையில சுனாமி வந்தப்போ அல்லது ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வரும் பொழுது அங்க முதல்கள பணியாளர்களா நின்று கொரோனா நேரமாகட்டும் பணி செய்வது RSSனுடைய வாலண்டியர்ஸ். அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய கருத்துக்களை ஒருத்தர் கேட்பது என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது தானே.